அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுவையான ஒரு மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறேன்ட்டு செய்து காட்ட போகிறேன். இதுக்கு ஒரு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விடுறேன். கொஞ்சம் கடுகு, அது கொஞ்சம் பொரிஞ்சு வடித்து வர கொஞ்சம் சின்ன சீரகமும் பெருஞ்சீரகம் போட்டினான். அதோட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சம் சிறிதாக வெட்டிய இஞ்சி துண்டுகள், ஒரு அளவான பெரிய வெங்காயம். இப்போ தான் சின்ன சீரகம் போடுறேன்னு பாருங்கோ. கொஞ்சம் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் போட்டு வதக்கி இது நாங்கள் கிரேவிக்கு அரைச்செடுக்க போகிறோம். சரக்கு தூள் அரைக்கிற மாதிரி. அதுக்கு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் மல்லி போட்டது. அதெல்லாம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இதோட தேவையான அளவு செத்தல், ஒரு 6லேருந்து 7 செத்த மிளகாய் உங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. அதோட சிறிதாக வெட்டிய தேங்காய் துண்டுகள், இந்த திருவியும் போடலாம். இப்படி வெட்டி போட்டுக்கிறோம் நாங்கள். அதோட ஒரு தக்காளி பழத்தையும் எடுத்து வெட்டி, கொஞ்சம் பெரிய தக்காளி பழம் பீஸாக வெட்டி இப்போ வதக்கியாச்சு. இதை அரைச்செடுக்க வேண்டியதான். இந்த மீன் என்ன மீன் கேட்டிங்கன்னா, இதுன்ற பேர் எனக்கு தெரியாது. இது நாங்கள் இருக்கிற இடத்துல ஐஸில் இருந்த மீன் தான் வாங்கி பாய்க்கிறோம். டேஸ்ட் நல்லா இருந்தது. இதுக்கு மஞ்சளும் உப்பும் போட்டு பிரட்டி இந்த வெடுக்கு எடுக்கிறதுக்காக பூசப்படுது. இப்போ இது இந்த மீன்கள் நார்மலாகவே இந்த டீப் ஃப்ரிட்ஜுகளுக்கு இருந்தால் கொஞ்சம் பழமையை விட வெடுக்கடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி பூசி தாண்டி போட்டு இந்த மீனை நான் பொரித்து தான் கறி வைக்க போகிறேன். இப்போ இதை பொரித்து எடுப்போம். இப்போ பாருங்கோ, மீன் ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டுது, மற்ற பக்கம் இது பொரிச்சு எடுத்தாச்சு. மற்ற பக்கம் பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம எல்லாம் முருகை பொரியணும் மண்டியில் ஒரு அளவாக பொரிஞ்சால் போதும். அடுப்பில் ஒரு சட்டி வச்சு 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, சிறிதாக வெட்டிய இஞ்சி துண்டுகள், பச்சை மிளகாய் 4, அதோட ஒரு அளவான ஒரு மாங்காய் ஒன்று போட்டிருக்கோம், புளிப்புக்காய். இந்த மாங்காய் சரியான புளிப்பு. இது இந்த தாய்லாந்து கடைகளில் வேண்டலாம். அங்கே வேண்டினா இந்த மாங்காய் கொஞ்சம் வதங்கட்டும். ஓரளவுக்கு இது வதங்கி வந்துட்டுது. இப்போ இந்த டைமில் தேவையான அளவு உப்பு போடுறோம். உப்பையும் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்து போட்டு இப்போ பார்ப்போம் என்ன செய்கிறேன். இப்போ இது வதங்கினோடனே இதுக்கு தேவையான அளவு தூள் போடுவோம். எனக்கு கறி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் விருப்பம், அதனால் 2 கரண்டி தூள் போடுறேன். ஏற்கனவே செத்தலும் போட்டு அரைச்சிருக்கிறோம். இப்போ அதோட இந்த அரைச்ச விழுதுகளையும் இதுக்குள்ளே போட்டு லைட்டாக வதக்கி எடுப்போம். பாருங்க, தூள் கலரும் இதுவும் சேர்ந்து அந்த எண்ணெய் எல்லாமே தாண்டி எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ கண்ணுக்களாக இருக்கண்டு. இந்த மீன் கறி சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட் தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விடுறேன். உங்களோட கறி உங்களுக்கு இவ்வளவு தண்ணியாக வேணும், உங்களோட வீட்டில் எத்தனை பேர் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கறி அந்த ஏற்றுக்கு மாதிரியே நீங்கள் தண்ணியை ஆக்கலாம், கறியை இல்லை இதை ஆக்கலாம். இதுக்கு நல்ல திக்காக பெரிய தேசிக்காய் அளவு புளி உண்டு ஊற விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மீன் கறி கொஞ்சம் சுட்டாப்பாக இருக்கணும். உப்பு புளி புரைப்பெல்லாம் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லா இருக்கும். அதுவும் போட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியிலையும் போடுறேன். மீன் கறியில் பல விதம், இது ஒரு விதம் வைக்கிற ஒரு விதம். இதில் பல விதம் இருக்குது. பல வீட்டில் பல மாதிரி வைப்பினம். இது எந்த வீட்டில் வைக்கிறதுல ஒரு விதமான மீன் கறி. இப்போ நான் அந்த மீனெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு இனி அதை பெருசாக அவிய தேவையில்லை. எங்களோட கறி முடிஞ்சுது. இப்போ நீங்கள் எதுக்கண்டாலும் வச்சு சாப்பிடலாம். இடியப்பம், புட்டு, வெள்ளை அரிசி சோறு எதுக்கண்டாலும் நல்லா இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்தான்னு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி
பெல் பட்டனை அமர்த்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.